நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமஸ்காரம். என்ன இந்த கெட்டப்ல இருக்குன்னு பாக்குறீங்களா? எப்படியான ஊருசி பிரகாரம் நடக்குது. நீங்க ஒரு பைட் கொடுக்கணும் அப்படின்னா அதாவது தான் சாக்லேட் டிராமால இது சாக்லேட் பைட். ஊருசி ஃபேமிலி இருக்க ரொம்ப படிச்ச ஃபேமிலி. அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர்ஸ் ஊருசியே ரொம்ப நல்லா தெரியுது. அவங்க நான் நடிக்கவே பார்க்கல. ஷீ இஸ் எ லிட்ரேட். அவங்க ஃபேமிலியில அவங்க என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு நல்ல புஸ்தகம் ஒன்று இருக்கும் போக உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அந்த புஸ்தகத்து பேரு ஐதீக மாலா. கொட்டாரத்தில் சங்குனின்னு ஒருத்தர் எழுதிய புஸ்தகம். அது வந்து மலையாளத்தில் இருக்கு. நான் எப்படி முதல்ல தருவோம், மலையாளம் படிக்க முடியாது அப்படின்னாங்க. நான் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் மேடம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாங்க. முதல்ல அந்த புஸ்தகம் கிடைக்கிறது ஊருசி. எனக்கு மைக்கேல் மதன் டேரக்டா ஞாபகம் வருது. நோக்கா நேக்கா ஞாபகம் இருக்கா? அது மாதிரி அந்த புஸ்தகம் முதல்ல கிடைக்கிறது நோக்கா இல்ல நேக்கா அப்படின்னு 10 வருஷம் ஓடி போச்சு. இப்ப நேக்கா கிடைச்சிட்டு அந்த புத்தகம் ரொம்ப பிரமாதம். லெஜெண்ட்ஸ் ஆஃப் கேரளா அப்படின்ட்டு பட்டர்கரி, பௌபூதி எல்லாரையும் பத்தி அதுல இருந்தது. பட் நான் அந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் கேரளா நான் எழுதினேன். இப்ப எழுதினேன்னா அந்த டெஃபனட்டா அந்த லெஜெண்ட்ஸ்ல ஒரு சாப்டர் இருக்கும். தட் இஸ் அபவுட் ஊர்வசி. நானும் கமலும் 15 நிமிஷம் பேசுறேன்னா அது வந்து டெஃபனட்டா 2 நிமிஷம் ஊர்வசியை பத்தி இருக்கும். ஊர்வசி அவர் சொல்லுவாரு, ஊர்வசி ராட்சசி அப்படின்னு ஒரு பட்டமே வச்சிருக்கேன். நடிப்புல ராட்சசி. ஏன்னா அவங்களுக்கு கூட போட்டி போடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கமல் சாரே எங்க பர்சனலா பல சொல்லுங்க. அப்பேற்பட்ட ஊர்வசி எனக்கு வந்து என்னுடைய வசனங்களுக்கு வந்து உசுறு கொடுத்தது கமல் அப்படின்னா உடல் கொடுத்தது ஊர்வசி. மகளிர் மற்றும் ஷூட்டிங்ல எனக்கு வந்து அந்த படத்துக்கு டைரக்டர் சிங்கிரம் சீனிவாசராவ். ஸோ அவர் வந்து அவர் தெலுங்குக்காரரு. ஸோ டைலாக் நான் எழுதினேன். நான் அது வந்து 3 பேர் நடிச்சாங்க. ஊர்வசி, ரேவதி அண்ட் ரோகிணி. ரேவதி ரோகிணி பங்க்சுவலா கரெக்டா 7 மணி ஷார்ப் 7:30 வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆவாங்க. ஊர்வசி வந்து ரொம்ப லேட் ஆகும். 9:10 மணி ஆகும். பட் அதெல்லாம் வந்து பயந்துட்டே இருக்கும். ஏன்னா அது லேட் ஆகுது. என்ன ஏன் ஊர்வசி வரல, ஏன் ஊர்வசி வரலன்னு எல்லாரும் ஒரே இதுவாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஊர்வசி வரல கிட்டத்தட்ட ஒரு சின்ன கோவமே வச்சுக்கலாமே, என்னடா இவ்வளோ லேட்டாக வராங்க. பட் அந்த கோவத்தை சமப்படுத்துற மாதிரி வந்தவங்க நடிப்பாங்க பாருங்க. ஹோல் யூனிட்டே கிளாப் பண்ணும். தட் இஸ் ஊர்வசி. ஊர்வசி உங்களுக்கு நான் சொல்லணும்னா நீங்க வந்து நடிகையே கிடையாது. என்ன அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? நடிகைக்கு மேல நீங்க யுவர் டைரக்டர். நீங்க வந்து டைரக்ட் பண்ணத நடுவில் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம். எனக்கு கதை சொல்றதை நீங்க டைரக்ட் பண்ண சொன்னீங்க. பட் அதை கூட பாதுகாக்க விட்டீங்களே ஏன்? நீங்க டைரக்ட் பண்ணணும். நான் ஊர்வசி நான் உங்களுக்கு கேட்டுக்கிறதா அதே தான். அடுத்த வருஷம் உங்க டைரக்ஷன்ல ஒரு படம் ஒன்று வெளியே வரணும். பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கமல் சாருக்கு ஈக்குவலா புத்திசாலித்தனத்தை கிரேட் அப்படின்னா ஊர்வசி தான். Bye. Now back to school. Now back to Pavilion. அடுத்த drama போயிடுங்க. Thank you very much. Thank you. கமல் சாருக்கு ஈக்குவலான புத்திசாலி. அவருடைய வார்த்தை நான் வந்து ஒத்துக்கவே முடியாது. அது அவர் வந்து என் மேல உள்ள ரொம்ப ஒரு பாசம், அந்த ஒரு நட்புல சொல்றாரு. பட் எப்படி நீங்க ஒரு நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ரொம்ப சோபரா அமைதியா இருக்க பொண்ணு எப்படி அப்படி ஃபர்ஸ்ட் படம் முந்தானே முடிச்சல இன்னைக்கு பாக்குறப்ப இந்த பொண்ணு நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் இதுன்னு யாரா சொன்னாதான் தெரியும் இல்லையா? எப்படி அவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது? எல்லா கல்லிலையும் ஒரு சிலை இருக்கு. ஆனா எந்த சிற்பி கிட்ட போய் சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது எந்த சிலையா மாறுது, அந்த சிலைக்கு எவ்வளவு அழகு வருது இல்லையா? ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் போய் சேரும்போது தான் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற டேலண்ட் வெளியே வரும். டில் முந்தானே முடிச்சு ஐ வாஸ் நத்திங். எதுவுமே எனக்கு தெரியாது. ஆக்டிங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத இந்த நடிப்பு அப்படிங்கிறதுல இருந்து எப்போ ஊரை விட்டு ஓடுறாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டெண்டன்சில இருந்த ஒரு ஆளு நான். கிட்டத்தட்ட ஒரு 100 படம் வரைக்கும் டெய்லி ஷூட்டிங்ல வரும்போது இந்த படம் முடிச்ச உடனே நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன். இந்த படம் முடிச்ச உடனே இப்படியே சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு நான் இந்த ப்ரொஃபஷனுக்கு லாயக்கில்லாத ஒரு ஆளுங்கிற ஃபீல் எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு.